அனைவருக்கும் வணக்கம். நான் நானும் மாவட்டம் முருகே செல்வகுமார். இந்த என்னென்னு கேட்டால், இந்த சம்பள பேச்சுவார்த்தை விஷயமாக தான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வந்தேன். என்னென்னு கேட்டால், சம்பள பேச்சுவார்த்தையில் இதுவரைக்கும் இருந்தவங்க யாருமே எதுவுமே பேப்பரை கூட கிழிக்க முடியாத நிலையில், அதை நான் மற்ற மாதிரி சொல்லலாம், நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். பேப்பரை கூட கிழிக்க முடியாத நிலைமையில் ஏதோ ஒன்று இன்றைக்கி அகனை 200, அடிப்படை அகனை 200, 2000 வரைக்கும் வந்திருக்குது. இதுக்கு முட்டுக்கட்டை போடுறீங்க தான். நீங்கள் முட்டுக்கட்டை போடுற மாதிரி போடுறீங்க. போட்டுட்டு என்ன சரின்னு கேட்டால், அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறீங்க தானே. இதெல்லாம் உடைச்சே சொல்ல போனால், ராதாகிருஷ்ணன், மனோ கணேசன், சரி, திகாம்பரம், அருள்சாமி மகன், சரி, அங்கிட்டே பதில பக்கம் பார்த்தா அரவிந்தகுமார், வடிவேல் சுரேஷ், செந்தில் தொண்டமான், இங்கிட்டு கொட்டைகளை பக்கம் பார்த்தா ஜீவன் தொண்டமான், நூறில் உள்ளுக்கு கிழங்குக்காரன் ராதாகிருஷ்ணன். சரியா? செய்யுங்க. நீங்கள் செஞ்சுட்டு போங்க. இங்கே இருங்க. உங்களுக்கு முடியாத அவங்க செஞ்சு கொடுங்க தானே. ஏன் கைத்தட்டினா என்ன? உங்களுக்கு முடியாத ஒன்று, அதாவது சம்பள ஒப்பந்தத்தை பொறுத்த வரையில், சம்பள ஒப்பந்தத்தை பொறுத்த வரையில் உண்மைக்குமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் வடிவேல் சுரேஷ் தான் சைன் பண்ணணும். இதுதான் அந்த வருஷ கணக்கில் 99 வருஷ கணக்கில் ஒப்பந்தத்தில் இருக்குது. அதை மீறியும் இந்த அரசாங்கம் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்குன்னு சொன்னால் வாயை பொத்தி எடுக்க வேண்டியதானே. இது உள்ளுக்கே முட்டுக்கடை நுழைக்கிறீங்க. இதே வடிவேல் சுரேஷுக்கு கிரிகத்தனை அந்த ஏரியாவில், வட்டவேலை அந்த ஏரியாவில் 50 ஏக்கர் தோட்டம் இருக்குது. ஒன்றுமே தெரியாத மாதிரி 30,000 பேங்க் புத்தகத்தை கொடுத்து போட்டிருக்க சதாசிவத்துக்கு ஏக்கர் கணக்கு இடம் இருக்குது. நம்ம கிழங்காரர் ராதாகிருஷ்ணனுக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை, அவருக்கு ஏரியாவே இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இடத்த வாங்கி போட்டு கிழங்க போட்டு அவர் சொந்த இடங்கிறாரு. இருக்குது. நான் வேணால் ஓப்பனாக காட்டுறேன். என்னால் முடியும். நான் முருகே செல்வகுமார், நானே மாவட்டம். ராதாகிருஷ்ணன் நான் யாருன்னு தெரியாமல்ல. சரி, இதே திகானே உங்களுக்கு இனி தெரியாமல்ல. சரி, உங்களுக்கு எத்தனை ஏரியாவில் என்னென்ன இடக்கும் எனக்கு தெரியும். இதே மாதிரி ரமேஷ் அண்ணனுக்கு உங்கள் வீட்டுக்கு கீழே தான். எந்த ரமேஷ்? இலங்கை தொழிலாளர் ரமேஷ்க்கு உங்கள் வீட்டுக்கு கீழே தான் பண்ணை இருக்குது. எத்தனை மாடு இருக்குது, எங்கே அந்த மாடு எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியும். சொல்லவா? சும்மா ஏயா ஏதோ சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குது ஒரு அரசாங்கம் வந்துச்சுன்னு சொன்னால் எதுக்கு நீங்கள் முட்டுக்கடை போடுறீங்க? ஏன் முட்டுக்கடை போடுறீங்க? உங்கள் வேலை அது என்னமோ அதை பாருங்கள். சரியா? அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் வரைய மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போய்த்தான் இப்போ நீங்கள் தடுமாறுறீங்க. ஜீவன் தொண்டமான அதான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஜீவன் தொண்டமாக நேற்று வந்த பொடியும் தானே. இதுதான் நம்ம ஆரம்ப தொண்டமான சரி, சமூக தொண்டமும் சரி, அவங்களாம் சரியாக செஞ்சு வச்சுட்டு போனதை இவர் கெடுத்து நாசமாக போய்கிட்டுருக்காரு. சரியா? ஒரு மாதத்தில் 95 லட்சம் தமிழ் மக்கள் மலையகத்தில், அடுத்த மாதத்தில் 98 லட்சம். உண்மைக்கு லிஸ்ட்டு தெரியாமல் பேசுகிறத விட தான் வாயையும் மற்றதையும் பொத்திக்கிருந்தா பேசாமல் இருக்கான் தானே. நானே சொல்கிறேன், இந்த அரசாங்கம் வந்ததில் எங்களுக்கு மனப்பூர்வம் சார்ந்தது. ஏன்னு கேட்டால், தமிழை நம்பி நாசம் போகிறத விட சீனாப்புரியை நம்பி நாசம் போகிறது நல்லது. ஏன்னா எப்படி கைவிட மாட்டானே. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லும் போத செஞ்சேன்னா 4 பவுண்டேஷனை போட்டு 2 செவரை கட்டி விட்டு வீடு கட்டி கொடுத்தாச்சு. ஓப்பனிங் வீடு, புதிய வீடு திட்டம், அந்த மயிர் இந்த மயிர்னு சும்மா யாயா அவன் செஞ்சுருக்கதை விட்டு கொடுங்க, அவன் செய்யட்டும். இதில் வேறு 21ஆந்தேதி நீங்கள் எல்லாம் போகிறீங்களா, அந்த பிரச்சனை உத்யோகத்தில் போகிறீங்க. நானும் அந்த குடும்பம் தான் இருக்கேன். கரெக்டாக நான் ஒரு 10 பேர்த்து சரி சொல்லி சாணியை கழட்டி அடித்து செருப்பாடு அடிப்பேன். உங்களை மூஞ்சி பார்த்து சத்தியம் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்சே அவன் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் புள்ள வந்துருக்கான் மாதிரி, ஜீவன் சொன்ன மாதிரியே அவன் அதுக்கு மேலே ஒரு பக்கம். மானத்தை வாங்கிருக்கேன். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தை கொடுத்துருக்கான், கடவுள் கூடியான்.
அவன் யாரும் தெரியாது. அவன் நல்லா தூங்குறான் பார்லிமெண்ட்டத்தில். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான், அவன் பேசுகிற வார்த்தை எல்லாம் பெருசாக போகுதுங்க. சும்மா உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள், பார்த்துக்கிட்டு உங்கள் மூடிக்கிட்டுருங்க. அப்போ எந்த பிரச்சனை வராது. ஏன்னா இப்போ உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆளுங்க, உங்களை செருப்பாட்டு அடிக்கிறாங்க. இதே நீங்கள் மீறி நீங்கள் திரும்ப 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 நீங்கள் போனீங்க வச்சுங்க. சும்மா முந்தா நாளுக்கு முதல் நாள் எடுத்த வாக்கெடுப்பில் மலை மக்கள் முன்னணி மற்றது நான் மலை முன்னணி இதில் சம்மந்தம் இல்லை. இது திகாம்பரம் கட்சி, சிடபிள்யூசி, மனோ கணேசன் இவங்க வாக்கெடுப்புக்கு சம்மந்தப்பட்டால் மட்டும் உங்களை ஏற்றுக்குவாங்களோ? ஏதோ அந்த இடத்துக்கு நீங்கள் நம்பர் ஆகிட்டீங்க. ஏதோ இன்னொரு 1 2 3 அந்த இலக்கம் கொஞ்சம் கூடிச்ச போல தான், வேறு ஒரு இல்லை. சரியா? இங்கே தான் மாடத்தை வாங்குறாங்க. அப்புறம் என்னையா நீங்கள் சும்மா தேவையில்லாமல் காய்ச்சிக்கிறீங்க. கொஞ்சம் சரி மலைய மக்களுக்கு கொடுக்கறதை கொடுக்க விடுங்க. எதை கொடுக்குறாங்க தானே அதை கொடுக்க விடுங்க. நீங்கள் இருக்க வரைக்கும் கொடுக்க விடல, இப்போ கொடுக்காங்க தானே அதை கொடுக்க விடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ திரும்ப நான் பேசுவேன் தெரியுமா, பச்சை பேசுவேன். சரி, திரும்ப நீங்கள் இந்த சும்மா மீடியாவில் அது இது காட்சி வந்தீங்கன்னு வச்சுக்கேன், பச்சை அம்மாவில் வந்து ஆத்தா பாட்டு நான் கேட்பேன். சரி, இதான் சொல்கிறேன்.